ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகும் கிட்ட. நான் சும்மா ஒரு சின்ன சின்ன வீடியோ அது தான் பண்ணுவேன். நான் அவ்வளோவா அதுக்குள்ளே இதாகலை. நான் இன்றைக்கி வீடியோ பண்ணி விடணும், நம்மளா பேசணுன்ட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் பையன் தான் சொல்லி கொடுப்பான். நான் அதனால் பண்ணணும். நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் வீட்டு வேலை செய்கிறேன். நான் வேலைக்கு வந்துட்டேன். அதனால் நான் என்னால் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப என்னால் வேலை செய்யவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை, வேலை செய்யவே முடியல. இதே எதுனா போட்டு நம்ம பேசி விட்டே விடணும் இந்த 2 வார்த்தையாவது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். எத்தனை பேர் என் சேனலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதுனா தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் ஒரு அம்மாவை ஆகி, நான் ஒரு அம்மா, முக்கியமாக 4 பிள்ளைங்களுக்கு அம்மா, நான் பேசாமல் இருந்தால் அது என் மனசில் குற்ற உணர்ச்சி எனக்கு அது இதாகினே இருக்கும். அதனால் பேசுகிறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணுங்க. நான் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதை பேச போகிறேன்னா, இந்த கேரளாவில் நடந்துக்கிற அந்த குழந்தை விஷயந்தான். அந்த குழந்தைக்கு நடந்துக்கிற அநியாயம்தான். அந்த குழந்தையோட நிலைமை எப்படி இருந்திருக்கும், அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த குழந்தை ஒரு நாளும் எப்படி கடந்து போயிருக்கோம். அவர் தாயா, அவள் பொம்பளே தானா, அவெல்லாம் எதுக்கு பூமி மேலே இருக்கிறா? அவன் நாட்டன் செத்துருக்கலாமே, அந்த குழந்தைய வளர்க்குறவங்கிட்ட குத்துருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? அவளை எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு இருக்கிறது? அவளை அந்த இடத்துல அந்த கேரளா மக்களுங்க அவங்க நிஜமாக அவங்க நல்லவங்களா இருந்தால் அந்த இடத்துல கண்டதுமாக வெட்டி போட்டிருக்கணும் அவளையும். சத்தியமாக அவ்வளோ ஆதங்கமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என்னால் முடியல, வேலை செய்கிறதுக்கு கூட முடியல. ஏன்னா எனக்கு அந்த குழந்தை மூஞ்சி பார்த்ததுலேருந்து கண்ணில் அந்த குழந்தை வருது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல நிஜமாக. அந்த கேரளா மக்களுக்கு நான் சொல்கிறது இவர் தான், அவளுக்கு தண்டனை யார் கொடுக்குறாங்களோ கொடுக்குறது இல்லையோ, அந்த மக்கள் கண்டம் துண்டமாக வெட்டி போடணும். இன்னொருத்தி குழந்தைங்கள தொடறதுக்கோ, இன்னொரு அம்மா குழந்தைங்கள இது பண்ணுறதுக்கோ, சின்ன அடிக்கிறதுக்கு கூட பயப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவனுக்கும் அவளுக்கும் தண்டனை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு ஆத்மா சாந்தி கிடைக்கணும். இது ரொம்ப மோசம். உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மோசம். ஒரு குழந்தை அம்மாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி, அது பிறந்ததுலேருந்து அந்த தாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உலகமே. ஆனால் அந்த தாயே அந்த மிருகமாக அந்த பேயாக மாறிட்டான். அந்த குழந்தை நிலைமை என்னன்னு அது எவ்வளோ வலிப்பட்டிருக்கும், அதுக்கு எவ்வளோ கஷ்டம். அவெல்லாம் தாய் வயிற்றுல தான் நான் பிறந்தான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க அம்மா ஒருத்தனுக்கே பெத்தாலான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக அவனை அப்படியே வெட்டி கூறாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஆதங்கம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கரெக்டாக பேசுகிறேன்னா கூட எனக்கு தெரியல. இது உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த குழந்தை ஆத்மா சாந்தி அடையணும். இன்னொரு குழந்தைய தொடறதுக்கு யோசிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் கேட்டுக்கிறது.